அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்வினி பூபதி பாலன் அவர்களை தான் வாங்க சந்திப்போம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில இறக்கி விட்டுருக்காரு. உங்களை பத்தி அறிமுகப்படுத்துவீங்க? முதல்ல நம்ம வெண்மணி வலையொலிக்கு என்னோட முதல்கண் வணக்கம். என்னை பத்தி சொல்லணும்னா என்னோட பேர் அஸ்வினி, திருவாரூர் தான், சொந்த ஊர் திருவாரூர் தான். திருமணம், என்னோட கணவர் பேர் வந்து பூபதி பாலன். இது இல்லாமல் பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் எல்லாமே இங்கே தான் படித்தேன். மோசஸ் நடுநிலைப்பள்ளி, அப்புறம் ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் 11வது 12வது பார்த்தீங்கன்னா புலிவலம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன். காலேஜ் வந்து ராபியம்மாள் அகமது மொய்தீன் காலேஜ் பெண்கள் கல்லூரி. அதை முடிச்சு அதுக்கப்புறம் திருமணம், பூபதி பாலன் அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா, எனக்கு 3 தங்கைகள் இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவும் எந்த அளவுக்கு நாங்கள் வீடே ஒரு பெண் பிள்ளைகளாக சூழ்ந்து இருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு வளரணும், இந்த இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்பா நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஏன்னா அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க, வேலை பார்த்ததுல அப்பா வெளிநாட்டுல தான். அம்மா தனியா இருந்து வளர்க்குறாங்க. அம்மாவை நீங்க எப்படி பாத்துக்கணும், அம்மா உங்களை எப்படி பாத்துக்கணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தது அப்பா. அதுக்கு அடுத்த பட்சத்துல அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் இப்ப முழுமையா இல்ல வழி நடத்துறது எனக்கு உறுதுணையா இருக்கிறது என்னோட கணவர். அவர் பேராசிரியரா இருக்காரு, எம்இ முடிச்சிருக்காங்க, பேராசிரியரா இருக்காங்க. ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல எல்லாரும் சொல்லுவாங்க ஆணோட வெற்றிக்கு பெண் காரணம் அப்படின்னு. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆண் முக்கியமா காரணமா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கணவர் கண்டிப்பா இருக்கணும். அந்த இடத்துல என்னோட கணவர் இருக்காரு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இளங்கலை கணிதவியல் முடிச்சிருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஒரு தகுதியான வேட்பாளர் தான் அண்ணன் வந்து தொகுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த கட்டமா இந்த 4.5 ஆண்டுகால, இப்ப நீங்க வேட்பாளராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறோம். 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு திராவிடம்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட கடந்த ஒரு அரை நூற்றாண்ட திராவிடம் கையில நம்ம கொடுத்துட்டோம். அதுல இந்த 4.5 ஆண்டுங்கிறது வந்து நம்ம அப்பா ஸ்டாலின் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்குது. அவருக்கு புரிய வைக்கிறதுக்கே ஒரு 4 பேர் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப இதாதான் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுத்தையும் பேசும்போது அவரே நம்மளுக்கு பல விஷயங்களை அவரை பத்தி விமர்சனங்கள் பண்றதுக்கு அவரே நம்மளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டுதான் இருக்காரு இந்த 4.5 ஆண்டு காலத்துல. எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுத்துலயும் இந்த ஆண்டு ஆரம்பிச்சப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கங்களை வச்சு அவங்களோட ஒரு வரைவறிக்கையை கொடுத்தாங்க, வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல எதை நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு எதெல்லாம் சௌகரியம் எப்படி சொல்றது, ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றினாங்க. டாஸ்மார்க் ஓபன் பண்றதா இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளை மூடுறதா இருக்கட்டும், தேவையில்லாம நல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா வேலைகளும் பண்ணாங்க. எப்படி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்க முடியும், அவங்க அப்பாவுக்கு செலவைக்கிறதுக்கு காசு செலவு பண்ண முடியும், எல்லாமே பொதுமக்கள் வரி பணம் தானே. பூராத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்களே தவிர ஓஏபி பணம் நிறுத்தி வச்சிருக்காங்க, முதியோர் உதவித்தொகை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆர்டி ஸ்கீம் ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப்ல குழந்தைங்க படிக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. 25% அதுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமை வந்து போன வருஷமே நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கு வந்து ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மத்திய அரசு தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல இங்க இருக்கிற நம்ம ஐயா தான் இருக்காரு. அதுக்கான ஒரு இதையும் நம்ம அவர் செய்யல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒண்ணுத்தையும் நீங்க எடுத்து பாத்துக்கிட்டே இருங்க, எல்லாத்துலயுமே குறைகள் மட்டும்தான் இருக்கு. அவரே சொல்றாரு நாங்க வந்து 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு. 1 லட்சம் போராட்டங்களை உருவாக்கி இருக்காரு. மக்கள் போராடுற நிலைமைக்குதான் இந்த 4.5 ஆண்டு காலத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அவரு. இதுல சிறப்பான ஆட்சின்னு சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. சிறப்புங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவே முதல்ல தப்பு. ஆட்சியை காணும் தான் நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றாங்களே, சமூக நீதிங்கிறது எங்க இருக்கு சொல்லுங்க? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல சமூக நீதி எங்க போச்சு? நைட்டு 12 மணிக்கு போய் அடிச்சு கைது பண்ற இடத்துலயே அவங்களோட சமூக நீதி இருக்கு. அரசாங்கத்தை எதிர்த்து போராடினா அடிக்கதான் செய்வாங்க.
போராட்ட நிலைமைக்கு கொண்டு வந்ததே அரசாங்கம் தானே. அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல. அதான் திராவிட மக்களுக்கான அரசியல்கிட்ட தானே நம்ம இருக்கணும். மக்களுக்கான அரசியலை தேர்ந்தெடுக்கும் இடத்துல மக்கள் தான் இருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தான் நம்மளோட இந்த 4.5 ஆண்டு பணியாளர்கள் முக்கியமா, ராம்கி நிறுவனம் முக்கியமா? அத அரசு தானே முடிவு பண்ணணும். சொல்றது ராம்கி நிறுவனம் தான் முக்கியம். இந்த அரசு கையொப்பம் விட்டு கமிஷன் வாங்குற இடத்துல மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்காக இல்ல. அத ஒரு இடத்துலயும் நம்ம அப்பாவே நிரூபிச்சிருக்காரு. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் அரசியல்னா என்ன, நம்மளுடைய வாழ்வாதாரம்ங்கிறது என்ன, எல்லாத்துலயும் அரசியல் இருக்குங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு பிறப்பு சான்று வாங்குறதுல இருந்து அந்த குழந்தை வளர்ந்து படிச்சு அதோட ஜாதி சான்றிதழ் வாங்குறது, வருமான சான்றிதழ் வாங்குறது, பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சு சாவர வரைக்கும் அரசியல் இருக்கு. ஒரு மனிதன் பிறந்து இறப்பு வரைக்கும் அரசியல் இருக்கு. இறப்பு சான்று வாங்க கமிஷன் கொடுத்துதான் வாங்குறோம், லஞ்சம் கொடுத்துதான் வாங்குறோம். இறப்பு சான்றிதழ் வாங்க கமிஷன் கொடுத்துதான் வாங்குறோம். எல்லாத்துலயும் லஞ்சம், ஊழல். அப்ப அதுதான் இந்த திராவிடம். அத கூட ஒரு புரிதல் இல்லாத இந்த மக்கள் அந்த திராவிடத்தை நம்பி நம்பி அவங்க கையில கொடுத்து 1/2 நூற்றாண்டு பொற்காலத்தை வீணாக்கிட்டாங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. இப்ப திமுக சரியில்லை, நாங்க ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது? அதிமுக நாம் தமிழர் கட்சியில வேட்பாளரா இருக்கீங்க. எங்களுக்கு திமுக சரியில்லை, சரி எங்களுக்கு தெரியுது, நாங்க ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது? மாற்றம்ங்கிறது என்னென்ன? திமுகவுக்கு மாற்றம், அதிமுக சொல்றீங்க, சரி. மாற்றம்ங்கிறது என்ன? எதுல இருந்து மாற்றம் வேணும்? மாற்றம்னா அவர் ஸ்டாலின் சரியில்லை, எடப்பாடி ஒரு விவசாயி இல்லையா, மிகப்பெரிய விவசாயி. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எடப்பாடி ஐயாவோட நிலைப்பாடு என்ன? தெரியலையே, அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு இங்கேயும் ஊழல் நடக்குது. இவரோட ஆட்சி காலத்திலயும் ஊழல் இருக்கு, இவரோட ஆட்சி காலத்திலயும் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இப்போ இவரும் கமிஷன் வாங்கி கையெழுத்து போட்டு எவ்வளவோ நிறுவனங்களை வெளியே விட்டுருக்காரே, உள்ள விட்டுருக்காரே. இவங்களுக்கு மாற்று அவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. முழுமையான மாற்றம் அப்படிங்கிறது எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அரசியல்லையும் சரி, கோட்பாடுகள், கொள்கைகள், ஒரு மண் வளத்தை பாதுகாக்கிறது, மலை வளத்தை பாதுகாக்கிறது, எல்லாத்துலயும் மாற்றமா நாம் தமிழர் மட்டும்தானே இருக்கும். இந்த 15 ஆண்டு கால இதுல நாம் தமிழர் கட்சி என்னென்ன போராட்டங்கள் செஞ்சுச்சு அப்படின்னு நம்ம ஒரு வரைவறிக்கையா எடுத்தோம் அப்படின்னா, எல்லா போராட்டங்களும் உருவாக்கப்பட்டதா, உருவாகுனதா? போராட்டம்னாலே உருவாக்கப்பட்டதா தான். அந்த உருவாக்கப்பட்ட இடத்துல இந்த 2 திராவிட கட்சிகளும் தானே இருக்கு. அதிமுகவும் இவ்வளவு நாள் ஆண்டுட்டு தானே இருந்தாங்க, டிஎம்கேவும் ஆண்டுட்டு தானே இருந்துச்சு. 2 பேருமே உருவாக்கி எல்லா போராட்டங்களையும் உருவாக்குனதே அவங்க தானே. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா ஏன் மாற்றம்னு சொல்ல போறாங்க மக்கள்? இல்ல, ஜெயலலிதா ஆட்சி காலம் ஓகே, சரின்னு நிறைய திமுக மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எடப்பாடி ஒரு பெருந்தமிழர், அவருடைய ஆட்சி காலத்தை எப்படி நம்ம பாக்குறது? என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா பண்ண ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கொரோனா காலத்துல பாஸ் போட்டாரு பாருங்க, அது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல பெரிய விஷயம் என்னன்னா, யாருக்குமே அந்த படிப்பறிவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல எல்லாரையும் பாஸ் போட்டு, இப்போ ஒரு அந்த டைம்ல பாஸ் ஆகி வந்த பசங்களுக்கு கல்வி, அந்த 11வது 12வதுக்கான அந்த ஒரு முழுமையான கல்வி அறிவுங்கிறது கிடைக்கல. அதுதான் நம்மளுக்கு பேசிக்ங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, மேற்படிப்புங்கிறது அதோட அடித்தளமே அந்த 11வது 12வது தான். அதுவே இல்ல, அதுலயே நீங்க பாஸ் போட்டு மேல அனுப்பிட்டீங்க அப்படின்னா கல்லூரி படிப்புல அவங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு வழிதான் அதெல்லாம். அதுக்கு மாற்றமான வழிகளை உருவாக்கணுமே தவிர உங்களுடைய சௌரீகத்தை அதுல பார்க்க கூடாது. ஆட்சியோட எப்படி சொல்றது, உங்களுக்கு அதிமுக அப்படிங்கிறதும், நீங்க அதிமுக அப்படி சொல்றீங்க, திருவாரூர் இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதுல அவர் பண்ணதே பெரிய துரோகம். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை என்ன இவரா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. ஒரு விவசாயியா இருந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி படுகையே பாதுகாக்கப்பட்டது அப்படின்னாரு. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதை முழுமையா படிச்சு அதை முழுமையா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாருன்னு. இன்னைக்கு இது என்னோட சொந்த ஊர் திருவாரூர். இங்க ONGC நிறுவனங்கள் என் வீட்டை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லயே ONGC நிறுவனங்கள் இருக்கு. என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. என்னால என் வீட்டுல குடி தண்ணி குடிக்க முடியாது, நல்லா இல்ல, கடினத்தன்மையா இருக்கு, உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்ற பயம் இருக்கு. அத நாங்க முழுமையா அகற்றல, ஆனா நீங்க விரிவாக்கம் பண்ணிக்கோங்க. இது ஒரு பச்சை துரோகம் இல்லையா எடப்பாடி ஐயா பண்ணதுல?
சொல்லுங்க. உறுதி. அது அந்த உண்மையை நம்ம ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம மக்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? பல கிணறுகள் இங்க நோண்டப்பட்டு ONGC நிறுவனங்கள் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க புது கிணறுகள் தோண்ட வேணாம், ஆனா அதை விரிவாக்கம் பண்ணிக்கங்கன்னு சொல்றது துரோகம் தானே? கண்டிப்பா. அது மக்கள்கிட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொல்லிட்டு பழைய மாயையை உருவாக்குறாங்க. அவங்க வந்து மேல ஹெட்டிங்ல மட்டும் தலைப்புல மட்டும்தான் நாங்க வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், நாங்க வந்து சொல்லுல மட்டும்தான் செய்வோம், வெற்று வார்த்தைகள் மட்டும்தான் விடுவோம், நாங்க அதை வந்து அரசியலாக்க மாட்டோம். அது உண்மைதான். அப்படி இதுதான் இருக்கு. பழைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல புதிய நிறுவனங்கள் வரக்கூடாது, ஆனா பழைய நிறுவனங்கள் விரிவாக்கம் செஞ்சுக்கலாம். அதன் மூலம் தான் CPCL இப்ப பெரிய அளவுல விரிவாக்கத்தை முன்னெடுத்து பெரிய அளவுல பிரச்சனைகள் தெரியும். நாகப்பட்டினத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெரிய நிறைய பேருக்கு அங்க இன்னும் இடம் எடுத்தவங்களுக்கு யாருக்குமே இன்னும் பணமே வந்து சேரல. இன்னும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்த நிலங்களை கொடுத்துட்டு அவங்க ரோட்ல நிக்கணும்னு அவங்க மக்களுக்கு என்ன தலையெழுத்தா? மக்களுக்கான அரசியலா அவங்களும் பண்ணாங்க சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. இப்ப திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், மாற்றுங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் இருந்துச்சு. இப்ப திரையுலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் தாவேக்காங்கிற ஒரு கட்சி தொடங்கி வந்துகிட்டு இருக்காரு. ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடாம நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்? எங்க அண்ணனை பத்தி என்ன சொல்றது? எங்க அண்ணனுக்கே முதல்ல யாராவது அரசியல் சொல்லி தரணும். அண்ணன் வந்து படத்துல வந்து எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணி டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ற இருக்கிற இடத்துல லைவ்ல ஓடிட்டு இருக்குங்கிறத மறந்து வந்தாரு. இப்பதான் நாகப்பட்டினம் வந்துட்டு போனாரு, திருவாரூர் வந்துட்டு போனாரு, மீன் அரிப்புங்கிறாரு, அலையாத்தி காடுகளை உருவாக்கணுங்கிறாரு, லைவ் ஒரு பேப்பரை வச்சு படிக்கிறோம், தன்னோட பேரை கொண்டு பார்த்து படிக்கிற நிலைமையிலதான் இருக்காரு. கொஞ்சமாவது எழுதி கொடுக்குறவங்களாவது நல்ல அரசியலை, இந்த களத்துக்கு தேவையான அரசியலை எழுதி கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னாலாவது பரவாயில்ல. எங்க அண்ணன் ஓகே தான், சிறப்பா நடிப்பாரு, ஒரு தலை சிறந்த நடிகர், எல்லாமே ஓகே. ஆனா எனக்கும் அவரை பிடிக்கும். இன்னைக்கு நிலைமைக்கு அவரை நான் பாக்குறேன்னா, வணக்கம் சொல்றேன்னா, அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா அவ்வளவுதான் எனக்கு. அவரை தலைவராலாம் ஏத்துக்க முடியாது. தலைவர் அப்படிங்கிற இடத்துல சிறந்த கொள்கைகளை வச்சிருக்கணும், நல்ல கோட்பாடுகளை வச்சிருக்கணும், மண்ணுக்கானவரா இருக்கணும், இந்த மக்களுக்கானவரா இருக்கணும். அப்படிங்கிற இடத்துல எங்க அண்ணன் தான் இருக்காரு. சீமான் அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. எங்க தலைவர் பிரபாகரன் வழியில எங்க அண்ணன் நடந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசியத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து அண்ணன் வழியில நடந்துட்டு இருக்கோம். இதே வார்த்தைய எப்படின்னா எங்க விஜய் அண்ணன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்ன சொல்றாரு போன ஃபர்ஸ்ட் மாநாட்டுல என்ன சொன்னாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் ரெண்டு கண்கள் அப்படிங்கிறாரு. இந்த மண் தமிழ் மண். நீங்க தமிழ் தேசியத்தை மட்டும்தான் தூக்கி பிடிச்சிருக்கணும். திராவிடம்ங்கிறது முற்று முழுதான் நாங்க அழிக்கணும்னு 15 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிற பட்சத்துல திராவிடமும் இந்த மண்ணின் கண் தான் அப்படின்னு சொல்லும் போது அதுலயே உங்களோட அரசியல் நிலைப்பாடு உடைஞ்சிருச்சு. அதனாலதான் என்னைக்குமே இந்த மண்ணுக்கானவர், இந்த மக்களுக்கானவர் எங்க அண்ணன் சீமான் அப்படிங்கிறத நாங்க முன்னிறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில களமிறக்கியிருக்காங்க. நீங்க பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வெண்மணி வலைவலி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட பொன்னான நேரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வெண்மணி வலைவலிக்கு நேர்காணல் தந்தமைக்கு நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.